காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வாக்கு சதவீதம் பரவலாக இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. ஃபார்வர்ட் பிளாக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி, இப்போ திரு தனியரசு உள்ள வருவதன் மூலமாக அந்த சமூகத்து மக்களுடைய வாக்குகள், இந்த பக்கம் ஃபார்வர்ட் பிளாக் கருணாஸ் போன்றவர்கள் வருகிறதுனால இந்த பக்கம் முக்குளத்தூர் சமூக வாக்குகள், இஸ்லாமிய பிரதிநிதிகளுடைய கட்சிகளும் உள்ள இருக்கிறதுங்கிறதுனால சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், இந்த மாதிரியான ஒரு சேஃப் அகாமடேஷன் வந்து மற்ற கூட்டணியில் இல்லைங்கிறது இவங்க ரீட்டைன் ஆகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறா இருக்குமா? மற்ற கூட்டணி இல்லைன்னு சொல்ல, எடப்பாடி அவர்கள் தலைமையில் இதே ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று பண்ண முடியும். ஒவ்வொரு சமூகத்துக்கும் வந்து அதுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றக்கூடிய இன்னொரு குரூப் ஒன்று இருக்கும். ஸோ அதனால அப்படிதான் இது வரைக்கும் இருந்திருக்கு. அதனால அதையெல்லாம் செய்ய முடியும். ஸோ அதனால வந்து ஒரு சமூக ரீதியாக ஒருங்கிணைப்பதுங்கிறத திமுக கையில் எடுத்தா அதே அண்ணா திமுக எடுக்கும். ஸோ அதனால ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. பட் இதுல என்னென்ன நீங்க இவ்வளவு எண்ணிக்கை இவ்வளவு பரவலாகவும் அங்கேயும் கட்டமைச்சிட முடியும், அங்கேயும் கண்டிப்பா கட்டமைக்க முடியும். அதுக்கு என்ன அளவு பலன்கள் கிடைக்குங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு அப்பியரன்ஸை கொடுத்துட முடியும் நிச்சயமா. ஸோ இங்கே வந்து என்னன்னா நீங்கள் ஒரு சேஞ்சுக்கு திமுக கூட்டணி தயாராக வேணும். 10 ஆண்டுகள் நீடிக்கப்பட்ட ஒரு கூட்டணி, அதில் ஏதாவது சில மாற்றங்கள் நிச்சயமாக பண்ணி தான் ஆகணும். இப்போ பாமக வந்து உள்ள வருவதற்கான ஒரு காரணம், வராமல் போவதற்கான காரணம் வந்து இடம் மட்டும் இல்லை. அவங்க கேட்குற பொதுவான இடம் அப்படிங்கிறத தாண்டி கட்சி நலன் ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10,000க்கும் குறைவான வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கல. அந்த இடங்கள் எங்கே இருக்குன்னா அதிகமாக வந்து வட தமிழ்நாட்டில் இந்த அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி ஏரியாவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் 4 ஆண்டுகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காங்க. கட்சியை பலப்படுத்தியிருக்காங்க. சிவசங்கர் போன்றவங்கலாம் பெரிய போக்குவரத்து அமைச்சராக வந்து இப்போ ஒரு லீடிங் மினிஸ்டராக வந்திருக்காங்க. அந்த இடத்துல நிறைய கட்டமைப்பு பலப்பட்டிருக்கு. பட் அந்த இடத்துல இப்போ போய் நீங்கள் பாமகோட கூட்டணி சேர்ந்தால் அந்த இடத்துல வந்து கட்சியோடைய வளர்ச்சி, எதிர்கால வளர்ச்சிங்கிறது தடைப்பட்டு போகும். அதே போல் பாமகவும் திமுக எதிர்ப்பை சொல்லி தான் அவங்க அந்த பக்கம் வளர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ இதனால் கூட்டணி வரும்போது வேணா இது ஒரு ஷார்ட் டேர்ம் கெயின் மாதிரி கிடைக்கலாம் முடியா, லாங் டேர்மில் அவங்களுடைய அது ஒரு பாதிக்கப்படும். அதனாலவே இதை வந்து 2 கட்சிகளும் விரும்புறதுக்கான வாய்ப்புகளாம் இல்லை. மோரோவர் இப்போ நீங்கள் தாவேக்கா வந்து நான் ஏற்கனவே நேற்று சொன்னது தான், அதுக்கான கூட்டணிக்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அவர் ஒரு ஸ்பாய்லராக, ஒரு டேமேஜராக தான் இருக்க போறாரு. ஆனால் அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க இல்லை, அவர் ஆதவ அர்ஜுன போட சொன்ன மாதிரி 2ஆம் உலக போர் சமயத்தில் அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா மேலே குண்டு போடுறது ரெடி பண்ணிருந்துச்சு. ஸோ அது மாதிரி விஜய் தயாராக வருவார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வருவது ஒரு பேரழிவுக்கு தான், ஒரு டேமேஜராக தான் வருவார். யாருக்கு அது எந்த கட்சிகளுக்கு வேணா பாதிப்பு இருக்கலாம். ஏன்னா இப்போ அவர் குறி வைக்கிறது வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்னு பேசுறாரு, பாஜக எதிர்ப்பும் பேசுறாரு. அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்கு, அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. அதாவது கட்சிகளுக்கு அங்க பக்கம் போகாமல், இதுதான் ஒரு பெரிய சிக்கல். இது மாதிரி ஒரு டேமேஜரா வரும்போது அது வந்து ஸ்விங் ஆகிங்கிறது வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனா அது எப்போ பண்ண முடியும்னா நீங்க தனியா இருக்கும்போது தான் பண்ண முடியும். நீங்க வேற ஏதாவது கூட்டணிக்குள்ள போனா அதுக்கான ஆப்ஷனே கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பாய்லரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கி தான் போற. ஷாம்சா சொல்லும் போது அவங்க என்ன ப்ரிப்பரேஷன் வராங்கன்னு தெரியாது. பிறகு ஹிரோஷிமா குண்டு மேலே ஏதாவது ஒரு வேற குண்டு ஏதாவது ரெடி பண்றாங்களான்னு தெரியல. அது அவர் பேரழிவை ஏற்படுத்துவார்னா கொஞ்சம் பாதிப்பு அவருக்கும் தானே வரும். கண்டிப்பா இருக்கும். அது ஒரு அரசியல் எதிர்காலமே பாதிக்கப்படல. இப்ப நீங்க இந்த அரசியல் இந்த தேர்தலில் ஒரு நின்று ஒரு வெற்றி பெற்றாகணும். குறைந்த அளவு இடங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு குறைந்தபட்சம் சீமான் வாங்குகிற வாக்குகளோட அதிகமான வாக்குகளை பெற்றாக வேண்டும். அப்பதான் வந்து நீங்க வந்து அரசியல் வந்ததுக்கான அர்த்தம் இருக்கு. ஸோ இப்போ நீங்க அதை மறந்துட்டு நீங்க வந்து வேற ஏதாவது கூட்டணி கணக்கில் போய் சிக்கி தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி போனா அது அவங்களுடைய கட்சியோட எதிர்காலத்தை பாதிக்கும். அடுத்த தேர்தலுக்கு இப்போ 2031 பார்த்துக்கலாம் அப்படின்லாம் கூட நினைக்க முடியாது. இந்த அரசியலோட ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். அதனால அதுக்கு ஒரு கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். பட் அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் என்ன பிளான் பண்ணாலும் அவங்க தனியாக தான் பண்ணி ஆகணும். ஒரு தனி கூட்டணியாக இங்கேருந்து 2 பக்கத்துலேருந்து வராதவர்கள், ஒரு அதிருப்தியின் காரணமாக வர்றவங்களை சேர்த்து பண்ணலாம். சரி, தனிப்பட்ட வேறு எந்த விதமான ஒரு மாற்றங்களையும் அவங்களால ஏற்படுத்த. நேற்று நம்ம பேசுற மாதிரி அதே 4 முனை போட்டிக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, நம்ம 4 முனை போட்டினா யாருக்கான சாதகம் நம்ம நேற்று பேசல. ஏன்னா இன்றைக்கு நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இருக்கிறதுனால, அதனால நீங்க 4 பேரும் அந்த 4 முனை போட்டி தான் உத்தரவாதம்னா யாருக்கான சாதகமா பாதகமா மாறுன்றத சொன்னீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். திருப்பிரியன் சார். இல்லை, பொதுவாக வந்து மற்ற 3 பேருமே திமுகவுக்கு எதிராக இருக்காங்க. சீமானும் சரி, விஜயும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி. ஸோ திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. திமுக ஆதரவு வாக்குகள் ப்ளஸ் திமுக கூட்டணி பலம், அவங்க சாதனைகளுக்கு பெண்களோட ஓட்டுகள் கவர்ற விஷயங்கள், இதன் மூலமாக அவங்களுக்கான வாய்ப்புகள் ஒரு எட்ஜு இன்னைக்கு தேதியில் கூட்டணியை விட இந்த 3 பேர் அவங்க எதிர்ப்பு ஓட்டு ஒருமுகப்படணும். ஆக்சுவலாக பெரும்பான்மையான ஓட்டுகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பிரிஞ்சு சீமான் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்டை வாங்கிடுவார்னு ஒரு கருத்து நிலவுது. ஆக்சுவலாக அதாவது அவர் ஜோசப் விஜய்ன்றதுனால மைனாரிட்டி ஓட்டை வாங்கிடுவார்னு சொல்கிறாங்க. பட் என்னுடைய கருத்து என்னென்னா அது தவறான ஒரு கருத்து.
எந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கோ அந்த கூட்டணிக்கு தான் மைனாரிட்டி ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸை தான் அவங்க நம்புறாங்களே தவிர தனிப்பட்ட நபர்கள் அவங்க நம்பல. திமுகவும் அங்கே இருக்கிறதுனால மைனாரிட்டி ஓட்டு சிதாமல் திமுகவுக்கு தான் கூட்டணிக்கு தான் போகுமே தவிர காங்கிரஸ்னால தான் போகுமே தவிர விஜய் என்ற தனிப்பட்ட நபரை நம்பி வராது. ஷியாம் சார், பொதுவாக 4 அணி வந்தாலே 5வது அணி வந்துருங்கிறது தான் நான் தொடர்ந்து பார்த்து வரேங்க. அப்படின்னா திமுக கூட்டணிக்கான அல்லது திமுக கூட்டணி சார்பாக நிற்பவர்களுக்கான வெற்றி இலக்கு குறையும். உதாரணமாக 35% வாங்கினா தான் வெற்றி இலக்கு அப்படின்னா 4 முனை 5 முனைன்னு களம் மாறுச்சுன்னா 30% வாங்கினாலே வெற்றி அடைஞ்சிடலாம். அது வந்து ஒரு வசதி. உதாரணமாக 1977 எம்ஜிஆர் பெற்ற வாக்கு 30. கட் ஆஃப் குறையிற மாதிரி எம்ஜிஆர் 30% வாக்கு வாங்கி தானே 1977 முதலமைச்சர் ஆனாரு. அப்படின்னா 70% அவருக்கு எதிர்பார்த்தானே இருந்திருக்காங்க. ஓகே, சரி. என்ன காரணம்? பேலன்ஸ் வந்து மற்ற கட்சிகள் பிரித்தன. இப்போ திமுக அந்த நிலைமைக்கு போகுது. இப்போ நீங்க 10 பேர்ட்ட கேட்டீங்கன்னா 6 பேர் இந்த ஆட்சி பேர்ல அதிருப்தி தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வெற்றி பெறுவது வாய்ப்பு வசதி. என்ன காரணம்னா 30-35% வாக்கு வாங்கினா 30% வாக்கு வாங்கினா போதுங்க. அதுக்கு 5 முனை போட்டி வேணும். 35% வாக்கு வாங்கினா போதும். அதுக்கு 4 முனை போட்டி. சுருக்கமா 2 பேரும் 5 முனை போட்டி இல்ல 4 முனை போட்டி. 5 முனை போட்டி எனக்கு தெரியல இருக்குமான்னு. 4 முனை போட்டி தான் இன்றைக்கு இருக்க சூழல்ல. இது 4 முனை போட்டி. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அலையன்ஸும் அது வந்து ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் தான். கொஞ்சம் டஃப்பான ஃபைட் இருக்க தான் செய்யும் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே. ஏன்னா போன தேர்தலில் அதிமுக பவரில் இருந்தாங்க, இப்போ அப்போசிஷனில் இருக்காங்க. அதனால இது வந்து மாறுபடும். பட் இன்றைக்கு இருக்க சூழலில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம். எத்தனை முனைகள் இருந்தாலும் 2 பிரதான அணி தான், திமுக அதிமுக தான். இதுல வந்து தொகுதி பங்கீடுல பெரிய சிக்கல்லாம் வராது. என்னன்னா இந்த கொள்கை பிரச்சாரங்களை பேசப்படுகிற பொருள்கள் அதுதான். ஏன்னா வெறுமனே பாஜக எதிர்ப்பை மட்டும் முன்வைக்க முடியாது, திமுக எதிர்ப்பை மட்டும் இவங்க முன்வைக்க முடியாது. இதை தாண்டி ஒரு புதிய நம்பிக்கை, புதிய வாக்குறுதிகள் நாங்க வந்து அதெல்லாம் செய்யணும். ஒரு பாசிட்டிவான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ், அதாவது 2 தரப்புலும் புதிய பேச போறாங்க. அப்படி பேசினால்தான் வந்து உங்களுக்கு வந்து வேற மாற்றங்களுக்கான வாய்ப்பு இருக்கு.